காயல்பட்டினம் ஜெயந்தி உயர்தர சைவ உணவகத்தின் சார்பாக களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் பேக்கரி சார்பு நிறுவனம் 8வது மாதம் நம்ம அந்த பெரிய நெசவுத்தரில் என்னை பொறுத்தவரை காயல்பட்டினத்திலே அங்குள்ள மக்களுக்கு எது இல்லையோ அதை சிறப்பாக தருவதற்கு முயற்சி எடுத்த குடும்பம்தான் திரு மாணிக்கவாசகம் பிள்ளை குடும்பத்தில் அவருடைய மூத்த மகனுக்கு மூத்த மகனாக மாணிக்கம்பிள்ளை பேரனாக முதல்வனாக பிறந்தவன். அதை மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கும் போதும் பெரும் ஆதரவு கொடுத்து வாழ்வளித்தீர்கள். பிறகு 1992 அங்கே ஒரு சிறந்த ஸ்வீட் ஸ்டால் இல்லை என்பதை உணர்ந்து அதை நான் ஆரம்பிக்கின்ற பொழுதும் எங்களுக்கு வசதி, பெருமை, புகழ், பரக்கத்து எல்லாம் தந்த காயல்பட்டினம் சுற்றுவாள் ஆறுமுகநேரி, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், ஆத்தூர், அடைக்கலாபுரம், நிறைய ஊர்கள் இருக்குது. முக்காணி, தூத்துக்குடி வரைக்கும் இருக்குது. எல்லை தாண்டி கடல் கடந்து எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் தயாரித்த பொருட்களை அனுப்பி சிறப்பித்து வாழ்வாதாரம் தந்து வேலை வாய்ப்பு, பெருமை, புகழ் அனைத்தும் தந்த அந்த சுற்றியுள்ள நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், முக்காணி, ஆத்தூர், அடைக்கலாபுரம், ஆறுமுகநேரி, அந்த டிசிடபிள்யூஎஸ், அந்த டிசிடபிள்யூ நம்ம அதை பாராட்டணும். அது பக்கத்தில் ஷாகுபுரம், நிறைய ஊர் இருக்குது. நிறைய சொல்லிட்டே போகலாம். எனக்கு கொஞ்சம் விடுபட்ட லட்சுமி நகர், ரத்னபுரி, நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய ஹோட்டல் ஜெயந்தி உணவகம், உயர்தர சைவ உணவகம், அதை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது அது ஒரு மிக கஷ்டமான பணி என்றெல்லாம் எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. கஷ்டமான பணியை எடுத்து செய்வது தான் என்னுடைய வேலை. எத்தனை சவால்கள் இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் உழைப்பாளிகளுடைய ஆதரவும் எனக்கு தொடர்ந்து இருப்பதால் நான் பயப்படுவதில்லை. இது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அந்த வகையிலே நான் அங்கு ஆரம்பிக்கின்ற பொழுது, அதற்காக நான் முயற்சி எடுத்த பொழுது, அதற்கு மிக பொறுப்பெடுத்த எனது அருமை நண்பர் கல்டக்குறிச்சியை சார்ந்த குமார் மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதைவிட இன்று அதை பொறுப்பெடுத்து சிறப்பாக அதை தாயை போல் முதல் போட்ட என்கிட்ட இருக்கவங்க பூரா முதல் போட்ட முதலாளி மாதிரி தான் இருப்பாங்க. அது கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, டேபிள் துடைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பரிமாறுறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாஸ்டர்களோடு பணியாற்றுகின்ற உதவியாளர்களும் சரி, அது மிக சிறப்பாக சுந்தர் மாஸ்டர் அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தோசை மாஸ்டர் பாண்டி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அங்கு பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிச்சயமாக உங்களுக்கு எங்களோடு பணியாற்றுகின்றவர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு எல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு அது நிறைய அறிவுறுத்தப்பட்டது. அதற்காக நான் பத்திரிகை கொடுக்க அழைத்த போது இன்முகத்தோடு என்னோடு வந்த சுபேர் காக்கா மகன் சித்திக் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஹசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நான் நன்றியை சொல்லணும். நன்றியை சொல்லுறதுக்கு தான் இந்த வடிவமே இருக்குது. இன்முகத்தோடு தெரு தெருவாக என்னோடு அலைந்து எந்த விதமான சூதுவும் பொறாமை இல்லாமல் பி. அபூபக்கருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. காயல் கண்ணனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ராயல் கண்ணனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய பள்ளி தோழர்கள் நிறைய பேரை விட்டுட்டேன். சலீம், மக்கீன், சித்திக், எகியா, தாவூது, அப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அங்கே இப்படி ஒரு உயர்தர சைவ ஹோட்டல் இல்லை என்று நீண்ட நாள் கனவு. இன்ஷா அல்லாஹ் அதை சிறப்பாக செய்ய வேண்டுமே என்று நான் கேட்டவுடன் அந்த இடத்தின் உரிமையாளர் திரு சிந்தா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்முகத்தோடு மாணிக்கம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதனுடைய இன்ஜினியர் என்னுடைய மருமகனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அவர் பேர் எனக்கு மறந்துட்டு, அவங்கெல்லாம் அதை இன்முகத்தோடு அந்த இடத்த கொடுத்தாங்க. ஏன்னா இடம் ரொம்ப முக்கியம். நான் கேட்ட உடனே உனக்காடா இந்தா, நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வச்சுக்கடா பிள்ளை, நீ அதை வச்சு 300 பெரிய நெசவுத்துறையில் அதுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்டை விட்டார், எதிர்த்து விட்டார்கள்லாம், அதுலேயும் குறிப்பாக எதிர்த்தில் ஒரு அம்மா இருக்காங்க, எப்போவுமே என்னை போகும்போதெல்லாம் துவா பண்ணுவாங்க. அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிர்வாகம் சிறப்பாகவும் அதில் குற்றம் குறை இல்லாமல் அதை சிறப்பாக நடத்திய என் மகனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று நினைத்த பொழுது என்னுடைய 4வது சகோதரன் கோயமுத்தூர் திரு அருணாசலகுமார் அவர்களை அழைத்து இந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் அதை தட்டாமல்
அதை பொறுப்பெடுத்து அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நேர்த்தியாக செய்த என் அருமை சகோதரனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கூடவே குடும்பமாக உழைத்து என்னுடைய மருமகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அத்தனை ஊழியர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் கடையிலே வந்து பாதம் பதித்த அத்தனை பாதங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அது நன்றாக இருக்கிறது, மிக சுவையாக இருக்கிறது என்று பாராட்டிய அத்தனை உதடுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் ஆரம்பிப்பது பிரச்சனை அல்ல, தொடர்ந்து நடத்த வேண்டும். ஆக அந்த வகையிலே நான் சொன்னது போல அந்த சுற்றியுள்ள அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் வீட்டில் எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி, அதை செய்து தருவதற்கு எங்களுடைய ஹோட்டல் ஜெயந்தி உயர்தர சைவ உணவகம் தயாராக இருக்கின்றது. கேட்ரிங் சர்வீஸும் நம்ம பண்ணலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள்லாம் வச்சுக்கிறோம். இப்போ தான் நம்ம வளர்ந்து எங்களை வளர்த்து விட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலான வளர்ச்சி கொஞ்சம் வேண்டும். அதற்கான அடுத்த விரிவாக்கத்தை பற்றின யோசனைகள்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் அதை தயாரிச்சுட்டே இருக்கிறேன். மிக சிறப்பாக பெண்களுக்கென்று ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஏன்னால் நான் பார்த்த பட்டணத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பான பட்டணம் அது மசூலி பட்டணம் அல்ல, அது தேங்காய் பட்டணம் அல்ல, அது அதிராம பட்டணம் அல்ல, அது நாகப்பட்டினம் அல்ல, காயல்பட்டினம். அங்கே வெளியே வந்து உண்பதற்கு அவர்கள் கொஞ்சம் வெட்கப்படுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு தனி அமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது 2000 பேருக்கு 3000 பேருக்கு நல்ல சைவ உணவு மட்டும்தான். அது எந்த வகை உணவு நீங்கள் விரும்புகிறீங்களோ அத்தனையும் தயாரிப்பதற்கு இதற்கு எனக்கு அடித்தளமாக இருந்தவர் சீனு, தஞ்சாவூர் புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு பிராமணர், சைவக்கலை கலைஞர். அவரும் என்னோடு இருந்து அதுக்கு அறிவுரையெல்லாம் வழங்கினார். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மாதிரி கேட்ரிங்கில் உங்களுக்கு வீட்டில் உங்களுடைய என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன வேணும், குலோப்ஜாம் வேணுமா, ரசகுல்லா வேணுமா, பால் அல்வா வேணுமா, அத்தனையும் தயாரித்து கொடுக்குறோம். நேரடியாக வந்து உங்களுக்கு பரிமாறணுமா, என்னென்ன செய்யணும் உங்களுக்கு அத்தனையும் எங்களுடைய பாரதி சொன்னான், எமக்கு தொழில் கவிதை என்றான். எமக்கு தொழில் சுவையை கலப்படம் இல்லாமல் முகம் சுளிக்காமல் அதை தயாரித்து வழங்குவதுதான் எமக்கு தொழில். நான் தொட்ட தொழில்கள் அனைத்தும் சுபமாக லாபமாக நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். கீழே விழுந்து நொறுங்கிய போதும் இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று கழித்த போதும் அதை தூக்கி நிமிர்த்திய வாடிக்கையாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நல்ல நேரத்திலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த வாடிக்கையாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் அதற்கு தேவையான சரக்குகளை, காய்கறிகளை, பலசரக்கு பொருட்களை, விறகு அத்தனை பொருட்களையும் தந்த அத்தனை வியாபாரிகளுக்கும் அத்தனை முதலாளிகளுக்கும் காயல்பட்டத்தை சார்ந்த முதலாளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நான் அழைத்த போது எனது நண்பர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பெரிய பெரிய முதலாளிமார்கள் நிறைந்தப்பட்டனோம் காயல்பட்டினம் அத்தனை பேர் இன்முகத்தோடு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய சொற்காரர்கள், என்னுடைய இரத்த சம்பந்த உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அது அந்த அது அந்த அந்த இறைவன் விரும்பணும். நெய்யை ஊற்றினாலும் வாங்க ஆள் வரணும். அது சுவையாக இருந்தாலும் வாங்க ஆள் வரணும்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் அந்த உணவு தொழிலே எனக்கு பரிபூர்ணமாக அது இருந்தது. நான் அதை ஆரம்பிக்கின்ற பொழுது நான் அதை யோசிக்கவே இல்லை. ஏன் யோசிக்கலைன்னா அந்த ஊருக்கு அது கண்டிப்பாக எது தேவை காயல்பட்டத்திற்கு அதை நன்காக உணர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 170 வருடங்களாகவே இதே தான். இன்னும் அடுத்தால முக்கியமானது ஒன்று அங்கே தேவைப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நிச்சயமாக நான் அதை இறைவன் அவர்களோடும் உங்கள் ஆதரவோடும் என்னுடைய மாஸ்டர் பெருமக்கள் ஆதரவோடும் மிக பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் நிச்சயமாக காயல்பட்டினத்திலே கண்டிப்பாக செய்வேன். எனது பள்ளிக்கூட பாலின நண்பர்களோடு அங்கே வந்தால் என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் வாங்கலாம். பேக்கரி வேணுமா வாங்கலாம், ஹோட்டலா, இனிப்பா, காரமா, பல வகைகளா, என்ன விரும்புகிறீங்க, பழையது வேணுமா, துவரம்பருப்பு சோறு வேணுமா, அத்தனையும் நாம் கொடுக்கணும். அதுக்கு இறைவனுடைய ஆசை எனக்கு நிச்சயமாக உண்டு. உழைப்பாளிகள் ஆசை எனக்கு உண்டு. முன்னோர்கள் ஆசையும் எனக்கு உண்டு. உழைப்பாளிகள் ஆசையும் உண்டு. ஆக என்னுடைய புதிய முயற்சிக்கு நான் காயல்பட்டத்திலே 25 வருடங்கள் கழித்து அங்கே வந்தபோது மாணிக்கமில்லை பேரன் என்று சொன்னவுடன் அத்தனை பேரும் கொடுத்த வரவேற்பு உண்மையிலேயே அவர்களெல்லாம் நான் பாதம் தொட்டு தான் வணங்கணும். நான் இஸ்லாத்திலே பாதத்தை தொடக்கூடாது, கைகளைத்தான் பிடிக்க. நான் சென்ற போதெல்லாம் இன்முகத்தோடு என்னை வரவேற்று
மாணிக்கமா உனக்கு என்னப்பா செய்யணும்னு அன்போடு கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும், என்னுடைய பள்ளிக்கூட தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் மிகப்பெரிய சிறப்பான என்னுடைய மாஸ்டர் சுந்தர் அவர்கள் அடுத்த நிலைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக கொண்டு செல்வோம். ஏனென்றால் ஒரு நிர்வாகம் என்பது வளர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வருகை அதிகமாக வேண்டும். அவர்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நாமளே நல்லா இருக்க முடியும். பார்த்து பார்த்து கொள்முதலில் இருந்து, இலை போடுறதுல இருந்து, ஒரு தண்ணி வைக்கையில் இருந்து, அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து, நான் இதை முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் மிகப்பெரிய பேரையும் தந்த அத்தனை பேருக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அடுத்தடுத்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம். நான் காயல்பட்டத்தில் ஒரு தொழிலை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோம்னா உலகம் முழுக்க எங்கே வேணாலும் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த மக்களுடைய ஆதரவு நமக்கு நல்லா, நான் உலகம் முழுக்க எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகள்லேயும் சாப்பிட்டு சுவை பார்த்தவங்க காயல்பட்டத்தை சுற்றியுள்ள மக்கள். அதனால் அந்த ஊரில் நம்ம அந்த மக்களை திருப்திப்படுத்தி அவங்க நல்லா இருக்கு வாப்பான்னு சொல்லிட்டாங்கனாலே நாம் அடுத்தடுத்து இந்தியா முழுக்க, அப்புறம் என்ன உலகம் தாண்டி எங்கே வேணாலும் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கலாம். நான் எடுத்த முயற்சிக்கு ஆதரவு தந்து இன்று வரை, நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு 4 நாள் தங்கியிருந்தேன். நேரடியாக பார்த்தேன். எல்லோரும் நல்லா இருக்கு நாங்கள் உண்மையிலே நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நான் சாப்பிட்டு பார்ப்பேன். உண்மையிலே வெண்பொங்கல் ரொம்ப அழகாக இருந்தது. சாம்பார், அப்புறம் வத்தக்குழம்பு, அந்த மோரே ஒரு அழகாக இருந்தது. தோசை, எல்லா தோசை வகைகளும் அருமை. இட்லி உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப நானே அதை சுய விளம்பரம் இல்லை, நாங்கள் சாப்பிட்ட ஒரு வாடிக்கையாளராக சொல்கிறேன். இட்லிலாம் அப்படி தான் இருக்கணும். ஒரு பூரி, ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இன்னும் கூடுதலாக நீங்கள் விரும்பிய சுவையை தருவதற்கு ஹோட்டல் ஜெயந்தி உயர்தர சைவ உணவகம் இன்னும் எங்களுடைய உழைப்பை உயர்த்தி தரத்தை கூட்டி இன்னும் 10 குடும்பத்தை, கிட்டத்தட்ட 12 குடும்பத்தை, மறைமுகமாக ஒரு 22 குடும்பத்தை, களக்காட ஜெத்தாச்சின்னா 20 குடும்பம், 42 குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய நீண்ட கனவு ஒரு 1000 பணியாளர்கள் நம்மளோடு பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை நிறைய. இன்ஷா அல்லாஹ் இறைவன் எனக்கு துறை புரிவான். ஆக நான் புதிதாக முயற்சி எடுத்துக்கின்ற பொழுது ஹோட்டல் ஜெயந்தியை உயர்தர சைவ உணவகத்தை பேரும் புகழோடு நடத்தி கொடுத்த உழைப்பாளிகளுக்கும், என்னுடைய காயல்பட்டினம் சக தோழர்களுக்கும், அத்தனை முதலாளிமார்களுக்கும், அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இன்னும் மென்மேலும் சிறப்பாக நடத்த உங்கள் ஆதரவை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சுவை பிரியன். உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயை போல் அடுப்படியில் நாங்கள் இந்த கேஸ் சிலிண்டரை தட்டுப்பாடு நேரத்திலையும் என்னுடைய கோரிக்கையை ஏற்று சிலிண்டர்கள் சப்ளை செய்த அத்தனை ஏஜென்சிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏனென்றால் இது பசியை போக்கக்கூடிய நேரம். அடுப்பு எரிய விட்டால் தொழிலாளி பட்டினி கிடந்து விடுவான். பசியை போக்குவது அந்த நிலைமையை சொன்னவுடன் என்னை ஆதரித்து எனக்கு அந்த கஷ்டமான நேரத்திலும் அந்த அடுப்பு எரிய வைத்த அத்தனை கேஸ் ஏஜென்சி உரிமையாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விடைபெறுகிறேன். உங்கள் சுவை பிரியன், காயல்பட்டினம் களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ், ஜே மாணிக்க வாசகம்.